இந்த மாதிரி வளைவான டிசைனில் எப்படி லைனிங் வச்சு திருப்புறது அப்படின்றது ஒரே குழப்பமாக இருக்கா. அதுக்கு ஈஸியான மெத்தடை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஜாயிண்ட் வேணும்னா ஜாயிண்ட் வச்சு தச்சிக்கங்க. தச்சுது சரியான கையோட அளவை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணுவோம். லைனிங் பீஸ் வந்து இதுவும் கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மடிச்சிங்க. மடித்து தைச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து இந்த டிசைனை வந்து அடியில் வச்சுட்டு மேலே வந்து லைனிங் வச்சு இந்த மாதிரி வச்சு நீங்கள் தச்சிட்டு வரலாம். இப்படி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு மாறாமலே இருக்கும். நிறைய துணிகளில் இப்போ வர எல்லா துணியிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு லைனிங் பீஸ் வச்சு திருப்புற மாதிரி துணி விடுறதே இல்லை. ஃபுல்லாக அப்படியே ஃபினிஷிங் ஆன மாதிரியே அந்த டிசைனை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, அடுத்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இந்த வீடியோ இது மாதிரிலாம் நிறைய வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்.